சில பிலிவர்ஸ் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் சிலர் ஏமாத்துறது உண்மை தான், ஆனால் விசுவாசி ஏமாற்ற மாட்டேன்னுவாங்க. ஏமாத்துறதே தப்பு இல்லை. என்ன விசுவாசி என்ன ஏமாற்ற மாட்டேன், நான் அவிசுவாசி தான் ஏமாற்றுவேன். ஹல்லேலூயா. ஏமாத்துறதே பாவம். நீ அவிசுவாசியை ஏமாத்தணும். அந்த அவிசுவாசம் உன்னை பார்த்து மனம் கசந்து அழுந்தால் அதுக்கு நீ பதில் கொடுத்தே ஆகணும். அவிசுவாசியோட கண்ணீருக்கே பதில் இருக்குன்னா விசுவாசியோட கண்ணீருக்கு எப்படி பதில் வரும் யோசிச்சு பாருங்க. People might not see how much you cried for your issues. உங்கள் சூழ்நிலைகளுக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் அழுது யாருமே பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். Let me tell you something. The Lord sends His angels to collect your tears. கர்த்தர் அவருடைய தூதர்களை அனுப்பி உங்கள் கண்ணீரை துருத்தில் சேர்த்து வைக்கிறார். நீங்கள் அழுகிற ஒவ்வொரு அழுகைக்கும் கண்ணீருக்கும் பதில் இருக்குது. It is so much valuable. அது விலை உயர்ந்தது. ஒரு மனுஷனோட ஆவி கலங்கி அது நுறுங்கி போய் அதுலேயே நம்ம கண்ணு கலங்கி தண்ணி வருதுன்னா you see that's so powerful. ஏன் ஆவி கலங்குது சொல்லுமா? ஆவி கலங்கும் பொழுது ஆவியின் உலகம் அவனுக்கு நேராய் திறக்கப்படும். Heaven looks down. Heaven open up to those who are broken hearted. பரலோகமே திறக்கப்படும். அழுகிறவனை பார்த்து பரலோகமே திறக்கப்படும். அழுகைக்கு அப்படியே ஒரு வல்லமை இருக்குது. உண்மையா மனசுல உடைக்கப்பட்டு வேதனை அடைந்து அழுகிறீங்க தெரியுமா, அது வல்லமையானது. அதுக்கு தேவன் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா.